வித்யா, பாலிவுட் நடிகை ஒருத்தங்க அவங்க கூட வேலை பார்த்த சக நடிகரை வந்து அவங்க கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறை விட்டாங்களாம். என்ன வருன்னு சொல்ற? கன்னத்திலேயே அடிச்சிட்டாங்களா? ஆமா. அப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க இப்போ இந்த சம்பவத்தை பண்ணல, 12 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பத்தி வெளியில சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை அவங்க இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதேதான். ஓகே, யார் அந்த நடிகை? அந்த நடிகையோட பேரு நோரா ஃபத்தேகி. இவங்க வந்து பாலிவுட்ல ஒரு முன்னணி நடிகைன்னே சொல்லலாம். பல திரைப்படங்களில் நடித்து பாலிவுட் சினிமாவில் ஒரு இன்றியமையாத நடிகையாகவே உருமாறி இருக்காங்க. 34 வயசு தான் ஆகுது. இவங்க வந்து சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, ஈவெண்ட்லலாம் கண்டக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்கிறாங்க. இவங்களை பார்க்கறதுக்காகவே ஆடியன்ஸ் கூட்டம் அங்கே அலை மோதுமா அப்படியே. ஓ, அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு அவங்களுக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் 45 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா பார்த்துக்கோயேன். 45 மில்லியனா? ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான நடிகை தான் இவங்க. இவங்க வந்து உனக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த பாகுபலி படத்தில் மனோகரின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டில் நடனம் ஆடுவாங்கள்ல 3 நடன மாதர்கள், அவங்களில் ஒருத்தங்க தான் இந்த நோரா ஃபத்தேகி. சரி, இவங்க இப்போ ஏதாவது தமிழ் படங்களை நடிக்கிறாங்களா அருண்? நடிக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது காஞ்சனா பார்ட் 4ல் வந்து இவங்க நடிக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. சரி அருண், 12 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஏன் அந்த நடிகரை அடிச்சாங்க? என்ன காரணம்? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. சமீபத்தில் நடிகை நோரா ஃபத்தேகி என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில தான் இவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்போதான் இவங்க உண்மையை சொல்றாங்க. அதாவது இவங்க நடித்த அந்த முதல் படம், இவங்க நடிகை நோரா ஃபத்தேகியோட முதல் படமான ரோர் அப்படிங்கிற படத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க. அதில் ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க கூட நடித்த ஒரு சக நடிகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதில் கோபம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, படத்தில் மட்டும் ஆக்ஷன் காமிக்காமல் ரியல்லையே ஆக்ஷன் காமிச்சு அந்த நடிகர் கன்னத்தில் வந்து பலார்னு ஒரு அறை விட்டுருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் செட்டே அலறி போயிருக்கு. ஆனால் அந்த நடிகரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவ்வளோ பேர் முன்னாடி என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகரும் திருப்பி நடிகையை தாக்கியிருக்காங்க. இப்படி மாறி மாறி 2 பேரும் அடித்து உருண்டு பிறண்டு அந்த செட்டையே ஒரு கலவரமாக மாற்றிட்டாங்க. அதாவது அந்த நடிகை வந்து கோவத்தில் கொந்தளிச்சிட்டாங்க. ஆமாம், அந்த செட்டே இப்படி ஒரு ஆக்ஷன் சீனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் குறுக்கால வந்து, பா தயவு செய்து விட்டுருங்க, என் படம் எப்படியாவது வெளியில் வரணும், இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கிட்ட சமாதானம் பேசி அந்த நடிகரையும் எச்சரித்து அனுப்பிச்சதா அந்த நடிகை வந்து இப்போ அவங்களோட பழைய நினைவுகளை வந்து அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அவங்க அப்பவே ரொம்ப போல்டாக அந்த நடிகரை வந்து திருப்பி அடிக்கவும் செஞ்சுருக்காங்கல்ல அருண்? ஆமாம், மேலே கையை வச்சாங்கன்னா அதுக்கு வந்து ஆக்ஷனில் தான் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல. இதுக்கு இப்போ இருக்கிற நெட்டிசன்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்லைங்க, இந்த நடிகை ரொம்ப ஸ்க்ரீனில் மட்டும் ஆக்ஷன் காமிக்காமல் ரியல்லையும் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க.